ஓகே பாருங்க இப்ப பாருங்க இப்ப நாம 2 டைம்ல ஆகும் என்னன்னு சொன்னா ஆடல் ஓட்டத்தை பொறுத்த வரையில நேரோட்டம் ஓகே நேரோட்டம் ஒரே பெருமானம் தான் மாறாம இருக்கு ஆடல் ஓட்டத்தை பொறுத்த வரையில 2 பெருமானம் இருக்கு பிளஸ் பெருமானமும் மைனஸ் பெருமானம் இருப்பார் பிளஸ் பெருமானம் மைனஸ் பெருமானம் இப்போ பிளஸ் பெருமானம் சொன்னா அதாவது நேர் உச்சம் ஆடல் ஓட்டம் 2 பெருமானம் நேர் உச்சத்தை எடுக்கும் மறை உச்சத்தை எடுக்கும் அப்ப நாம கேள்வி செய்யற டைம்ல வி அவுட் காண்ற டைம்ல 2 டைம்லையும் காணணும் அதாவது ஒரு டைமுக்கு நம்ம கால்குலேஷன் காட்டினா போதும் மற்ற டைமுக்குரிய வோல்ட் அளவு சும்மா எழுதலாம் இப்ப நாம என்ன செய்யணும் பிளஸ் 1 மில்லி வோல்ட் போற டைம்ல வி அவுட் எப்படி வாரா சொல்லி பார்ப்போம் அப்ப பிளஸ் 1 மில்லி வோல்ட் கொடுக்குற டைம்ல உங்களோட வி அவுட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வி அவுட்டுக்குரிய சமன்பாடு இப்ப எழுதலாம் வி அவுட் சமன் ஏவி தர வி இன் என்ன இது வந்துட்டு பொதுவான சமன்பாடு வி அவுட் சமன் ஏவி தர விங்கிறது என்ன செய்ய ஒரு பொதுவான சமன்பாடு இது நேர்மாற்ற விரியலாக்கி இருக்கலாம் நேர்மாற்று விரியலாக்கி இருக்கலாம் ரெண்டுக்கும் நம்ம இந்த சமன்பாடு போடுவோம் வி அவுட் சமன் ஏவி தர வி அந்த ஏவி தான் என்ன செய்ய வித்தியாசப்பட போகுது இந்த வோல்ட் அளவு தான் என்ன செய்ய வித்தியாசப்பட போகுது விரியலாக்கிக்கு விரியலாக்கி அப்ப நேர்மாற்று விரியலாக்கி என்ன வித்தியாசமா இருக்க போகுது நேர்மாற்ற விரியலாக்கிக்கு வேற மாதிரி இருக்க போகுது நேர்மாற்று விரியலாக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா நேர்மாற்று விரியலாக்கி மைனஸ் RF விட ஆர் நின்று நேர்மாற்று விரியலாக்கி டெய்லியா செய்த கேள்வி இதுக்கு முதல் செய்த கேள்வி நேர்மாற்ற விரியலாக்கி இந்த விரியலாக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா ஏவி வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்ன வழியில் 1 பிளஸ் RF ஆர் நின்று 1 பிளஸ் RF ஆர் அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த விரியலாக்கிக்கு போறது நீங்க என்ன செய்யலாம் அதை போடுவீங்க இப்ப வி அவுட் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க எழுதலாம் நம்ம இப்ப ஈஸியா எழுதுறதுக்கு ஏவி தர வின்னு சொல்லி போடுவோம் ஏவி தர வின்னு சொல்லி போடுவோம் ஆகவே இங்க ஏவி நாம கண்டுபிடிச்சிருக்கோம் 5 தர 13 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் ஆகவே 5 தர வி அவுட் 5 தர 13 தர அதாவது எப்ப இந்த பிளஸ் பகுதியை கொடுக்குற டைம்ல பிளஸ் பகுதியை கொடுக்குற டைம்ல பார்ப்போம் வி அவுட் 5 தர 13 ஏ வந்துட்டு 5 தர 13 அதே போல வி என்ற பெருமானம் எவ்வளவு 1 மில்லி வோல்ட் 1 மில்லி வோல்ட்னு சொன்னா 1 தர 10⁻³ வோல்டேஜ் என்ன மில்லி வோல்ட்ல இருந்து வோல்டேஜுக்கு மாத்திரன்னு சொன்னா அதாவது மில்லி வோல்ட் 1 மில்லி வோல்ட்ல இருந்து வோல்ட் அளவு மாத்திரன்னு சொன்னா என்ன செய்யணும் அந்த 1 என்ன செய்யணும் 10⁻³ பெருக்கணும் 10⁻³ பெருக்கணும் அதாவது அந்த இந்த வோல்ட்ல பெருமானத்தை என்ன செய்யலாமா 1000ஆல பிரிக்கணும் 1000ஆல பிரிக்க சொன்னா என்ன செய்யறோம் 10⁻³ பெருக்கணும் சரிங்க இப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா இப்ப உங்களுக்கு இருக்கிற பெருமானம் எவ்வளவு 1 மில்லி வோல்ட் 1 மில்லி வோல்ட் நம்ம எழுத செய்ய 1/10⁻³ சரி இந்த அலகுகள் மாற்றம் எப்படி செய்யறோம்னு சொல்லி அதெல்லாம் என்ன செய்யற எஸ்எஃப்டில கொஞ்சம் விரிவா பார்த்து கொள்ளணும் சரியா ஈட்டக்களையும் ஒரு அலகுகள் இருக்கு ஒரு அளவு இருக்கு உங்களுக்கு இந்த அலகுகள் பரிணாமங்கள் பாக்குறது சரியா அந்த யூனிட்டுகள் என்ன செய்யற வழியா படிச்சிருப்பீங்க படிக்கலன்னு சொன்னா நான் அதுக்கு ஒரு டியூட்டோரியல் கிடைக்குன்னு சொன்னா உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன் சரி ஓகே இந்த அலகுகள்ல உங்களுக்கு பிரச்சனை இருந்தீங்கன்னு சொன்னா டிரெக்டா நீங்க மெசேஜ் பண்ணலாம் சரி நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன் சரி அது ஒரு கிளாஸா போட்டு செய்யற அளவு தேவையில்லை ஏன்னு சொன்னா ஓஎல்ல இருந்து நீங்க படிச்சுட்டு வந்திருப்பீங்க அதே அப்புறம் எஸ்எஃப்டிலையும் படிப்பீங்க விரிவா சரியா அப்ப நாம அது ஒரு கிளாஸா போட்டு படிக்க வேண்டிய தேவையில்லை ஓகே இப்ப வி அவுட் வந்து நம்ம எழுதிருக்கோம் இப்படி என்ன வி அவுட் சமன் 5 தர 13 தர 1 தர 10⁻³ இப்போ பாருங்க 13 10⁻³ ரெண்டும் போயிடுவாங்க 13 10⁻³ ரெண்டும் போயிடுவாங்க அப்ப கடைசியா வி அவுட் வந்துட்டு உங்களுக்கு மிஞ்சுவாரு வி அவுட் சமன் 5 வோல்ட் வி அவுட்ட பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு பிள்ளையே 5 வோல்ட் இப்போ நாம செக் பண்ண வேண்டியது இப்படி வோல்டேஜ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க செக் பண்ணக்கூடியது இந்த 5 வோல்ட்ங்கிறது நாம இங்க கொடுக்குற அந்த வோல்ட் அளவு அந்த சப்ளை வோல்டேஜ் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்காரான்னு சொல்லி பார்க்கணும் இப்ப பாருங்க பிளஸ் 20 வோல்டேஜுக்குள்ள இருக்காரு ஓகே அப்ப அவர் என்ன செய்ய போது சாட்டிஸ்ஃபை அந்த 5 வோல்டேஜ் வந்துட்டு பிளஸ் 20 வோல்டேஜ் பார்க்கக்குள்ள குறைந்தார் ஆகவே அந்த வி அவுட் வந்து என்ன செய்ய போது 5 வோல்டேஜாவே இருப்பாரு ஓகே இப்ப வி அவுட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளஸ் 5 வோல்ட் அதே போல இப்ப பிள்ளையை சொல்லுங்க அப்ப மைனஸ் ஆகிற டைம்ல மறைப்பகுதியான இந்த இன்புட் வந்துட்டு மறைப்பகுதி ஆகிற டைம்ல
வி அவுட் வந்துட்டு என்னன்னு சொல்லுங்க அப்போ. மெசேஜ் பண்ணலாம், டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க சாட்ல, சாட் பாக்ஸ்ல அனுப்பணும். ஓகே, வெரி குட். என்ன செய்ய வி அவுட் வந்துட்டு மறை 5 வோல்டேஜ் வர, மறை 5 வோல்ட். இதுக்குரிய செயின் கூட தேவையில்லை, தேவைப்படாது. ஒன்றுக்கு செய்தன்னு சொன்னா அடுத்தது என்ன செய்வோம், அழக மாத்தி விட்டா சரி. சரியா, அதாவது இந்த முன்னுக்கு வர சாரி அழகுல சைனை மாத்திட்டு சரி, சைனை மாத்திட்டு சரி. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, ஓகே உங்களுக்கு வேணும்னு சொன்னா எழுதுறேன் பாருங்க. ஏவி எவ்வளவு, 5 தர 13 என்ன விளையும், 5 தர 13. சரியா, அதே போல பிஇன் எவ்வளவு, பிஇன் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இந்த டைம்ல மறை 1 மில்லி வோல்ட். ஆகவே மறை 1 தர 10 13 2 மட்டுப்பட வரும். வி அவுட் சமன் 5 தர -1 என்ன, 5 தர மாதிரி ஒன்றுங்கிறதால -5 வோல்ட். இதை பாத்தீங்கன்னு சொன்னா -5 வோல்டேஜ் இருப்பாரு, +5 வோல்டேஜ் -5 வோல்டேஜ். சரி, ஓகே. இப்ப சம்டைம் இப்படி பாருங்க, இப்ப நீங்க இங்க காண்ற வி அவுட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 25 வோல்டேஜ் வந்து சொன்னா, வி அவுட் வந்துட்டு உங்களுக்கு 25 வோல்டேஜ். சும்மா எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள், இதான் கேள்விக்குரிய ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம இப்ப காண்றோம் வி அவுட் வந்துட்டு 25 வோல்டேஜ் வந்தாருன்னு சொன்னா, வி அவுட் வந்துட்டு நம்ம காண்ற கால்குலேஷன் படி காண்றது வந்துட்டு 25 வோல்டேஜ் வந்தாருன்னு சொன்னா எவ்வளவு வோல்டேஜ் வந்துட்டு இருக்கும் சொல்லுங்க. அப்ப உண்மையில எவ்வளவு வோல்டேஜ் வந்துட்டு இருப்பாரு, சேட் பாக்ஸ் சொல்லுங்க. ஓகே, எவ்வளவு இருப்பாரு, +20 இருக்கு. சரியா, அதாவது நாம கொடுக்கிற அந்த எங்களுக்கு இந்த வார அவுட்புட் வந்துட்டு இங்க கொடுக்கிற சப்ளையை விட அதிகரிக்கிற டைம்ல அந்த வோல்டேஜ் வந்து என்ன செய்ய போது, சப்ளை வோல்டேஜ் தனி செய்வது பேணப்படும். அதை செல்லும் நிரம்பல் நிலை என்று செல்லும். வேணும் இப்ப மறைப்பகுதியில -25 வந்தாலும் நம்ம என்ன செய்வோம், மறை 20 சொல்லிதான் கொடுப்போம். சரி, அதாவது இந்த பெருமானம் நம்மளுக்கு இந்த சச்சுரேஷன் பெருமானத்தை தாண்ட டைம்ல இப்படி கொடுக்கும். சரி, ஓகே, வெரி குட். ஓகே, அப்ப நேர்மா ஓகே பார்ப்போம். ஒப்பேம்ல ஆபரேஷனல் ஆம்பிளிஃபயர்ல நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நாம பார்த்த விஷயம் என்ன, ஓப்பன் லூப் கெயின், அதாவது திறந்த தடநயம் என்ன செய்ய பார்த்தோம். திறந்த தடநயம் சொன்னா இந்த ஃபீட்பேக் எதுவுமே இல்லாம கொடுக்கறது, என்ன ஃபீட்பேக் எதுவுமே இல்லாம கொடுக்கறது தான் நம்ம என்ன செய்வோம், திறந்த தடநயம் சொல்றோம். அதாவது அவருக்கு நம்ம வி இன் வி அவுட் ரெண்டுல நம்ம ஒன்று கொடுப்போம். அப்ப அந்த டைம்ல என்ன செய்வாங்க, ஃபீட்பேக் இருக்காது, இவர் இருக்க மாட்டார். இந்த ஃபீட்பேக் இருக்க மாட்டார், ஃபீலூட்டல் இருக்க மாட்டார், பின்னூட்டல் இருக்கிற. அப்ப பின்னூட்டம் இல்லாத நம்ம என்ன செய்வோம், அவரு திறந்த தடம்னு சொல்லுவோம். திறந்த தட சுற்றுகள் பார்த்தோம். அதே போல பின்னூட்டல் சுற்றுகள் பார்த்தோம். பின்னூட்டுகள்லையும் நம்ம என்ன செய்வோம், 2 விதமான பின்னூட்டல் வை, மறை பின்னூட்டல், நேர் பின்னூட்டல். இந்த மறைப்பகுதிக்கு என்ன செய்யலாம், நீங்க கொடுக்கலாம், அல்லது நேர்பகுதிக்கு கொடுக்கலாம். நேர்பகுதி கொடுக்கலாம், இல்லைன்னு சொன்னா இந்த மறைப்பகுதி கொடுக்கலாம். 2ல 1 கொடுப்பீங்க. 2க்கு என்ன செய்ய, 1ல மீளூட்டல் கொடுப்பீங்க. பின்னூட்டல், அதாவது இங்க பின்னுக்கு இருந்து இங்க வரைக்கும் வந்துட்டு ஊற்று, பின்னுக்கு எடுத்து வந்து இவருக்கு கொடுக்கணும். அதனால என்ன செய்யறாங்க, பின்னூட்டல் சொல்லும். ஆக பின்னூட்டல்லையும் 2 விதம் இருக்கு, மறை பின்னூட்டல், நேர் பின்னூட்டல். மறை பின்னூட்டல், நேர் பின்னூட்டல். நம்மளுக்கு நேர் பின்னூட்டல் நீங்க கன்சிடர் பண்ண வேணாம், நேர் பின்னூட்டல கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னு சொன்னா நேர் பின்னூட்டல் வந்துட்டு, நேர் பின்னூட்டல் வந்து யாருக்கு இருப்பாரு, ஒசிலேட்டர், அலைவுகாட்டி, அடுத்தது சிக்னல் ஜெனரேட்டர், அதாவது அலை பிறப்பாக்கி, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் யூஸ் பண்ணோம். யாரு, நேர் பின்னூட்டலை யூஸ் பண்ணோம். இப்ப மறை பின்னூட்டல் தான் யாருக்கு பயன்படுத்தும், செயற்பாட்டு விரியலாக்கியாக தொழிற்படுத்துது. இந்த இவரை சொல்லுவோம் ஒப்பேம வந்துட்டு செயற்பாட்டு விரியலாக்கி தான் இருந்தும் அவரோட ஃபங்க்ஷன் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஆனா அவருக்கு உரித்தான ஃபங்க்ஷனை ஒர்க் பண்றதுக்கு நம்ம என்ன செய்வோம், அது மறை பின்னூட்டல் தான் செய்வோம். இப்ப மறை பின்னூட்டல் தான் செய்வோம். இப்படி மறை பின்னூட்டல் செய்து நம்ம வார சர்க்யூட்லையும், மறை பின்னூட்டல் பண்ணி வார சர்க்யூட்லையும், இந்த பின்னூட்டல் பண்ணி வந்த சர்க்யூட்லையும், பின்னூட்டல் பண்ணி வந்த சர்க்யூட்லையும் 2 விதமான விரி, 2 விதமான விரியலாக்கின்னு சொல்லுவோம். அப்ப மறை பின்னூட்டல் பண்ணீங்கன்னு சொன்னா அவர் யாரு, செயற்பாட்டு விரியலாக்கியா போயிடுவாரு, செயற்பாட்டு விரியலாக்கியா போயிடுவாரு, விரியலாக்கியா போயிடுவாரு. அப்ப அந்த விரியலாக்கிய பாத்தீங்கன்னு சொன்னா 2 விதமான விரியலாக்கின்னு சொல்லலாம். ஒன்று நேர் நேர் மாற்றா விரியலாக்கி, நேர் மாற்றா விரியலாக்கி, அதே போல நேர் மாற்றும் விரியலாக்கி.
நேர் மாற்றும் விரியலாக்கின்னு சொல்லலாம். நேர்மாற்றா விரியலாக்கி, அதே போல நேர்மாற்று விரியலாக்கி. நேர்மாற்றா விரியலாக்கின்னு சொன்னா இந்த நேர் பகுதிக்கு நீங்க என்ன செய்யறீங்க, வீணை கொடுக்குறீங்க, அலை வந்துட்டு மாறாம வருது. இதுதான் யாரு நேர்மாற்றா விரியலாக்கி. நேர்மாற்றும் விரியலாக்கின்னு சொன்னா எந்த பகுதிக்கு நம்ம இதை கொடுவோம், சிக்னல் இவரை ஏர்த் பண்ணிட்டு இந்த பிளஸ் பகுதியை ஏர்த் பண்ணிட்டு இந்த மறைப்பகுதிக்கு நம்ம என்ன செய்வோம், இந்த மறைப்பகுதிக்கு இந்த சிக்னலை கொடுக்கும். அப்படி மறைப்பகுதிக்கு நீங்க கொடுக்குற டைம்ல உங்களுக்கு சிக்னல் எப்படி வருவாரு, மாறி வருவாரு. ஆகவே இங்க கொடுக்குற பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னா இங்கூட கொடுத்தீங்கன்னு சொன்னா இங்க வரக்கூட இல்ல அவுட்புட் எப்படி வருவாரு, அதே ஃபார்மட்டுக்கு வருவாரு. அதாவது அவத்தையும் மாறாம வருவாரு. ஆனா இங்க கொடுக்குற டைம்ல இப்படி ஒரு அலையை கொடுத்தீங்கன்னு சொன்னா அவர் எப்படி மாறுவாரு, இப்படி மாறுவார். ஓகே, இதுக்குரிய ஈக்குவேஷனும் பாத்துக்கலாம். அப்ப நேர்மாற்றா விரியலாக்கிக்குரிய ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா வி அவுட் குரிய ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா வி அவுட் சமன் 1 பிளஸ் ஆர்எஃப் கீழே ஆரின் 1 பிளஸ் ஆர்எஃப் ஆரின் அது வி 1 பிளஸ் ஆர்எஃப் ஆரின் வி. அதே போல இவருக்குரிய நேர்மாற்று விரியலாக்கிக்குரிய ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா வி அவுட் சமன் மைனஸ் ஆர்எஃப் ஆரின். இதை நோட் பண்ணலாம், இதை வந்து நீங்க சோட்டா நோட் பண்ணி வைக்கலாம். இப்ப திரும்ப போய் அந்த பாடத்துல போயிட்டு அந்த சம்மோட என்ன வாங்கிறத திரும்ப திரும்ப பாக்குறத ஒரே ஃபார்ம் ஒரே பார்வையில ஒரு பேப்பர்ல எடுத்து ஒரு A4 சீட்ல எடுத்து என்ன செய்யலாம், ஃபுல்லா இதை எழுதி வச்சிடலாம். லேசா இருக்கும், சாம்பாடு எல்லாமே அடுத்துல இருக்கும். என்ன வி அவுட் சமன் மைனஸ் ஆர்எஃப் ஆரின் தர வி. சரியா, பொதுவா எந்த இதா இருந்தாலும் அவருக்குரிய ஏ வந்துட்டு நம்ம எழுதுவோம். ஏன்னு சொன்னது வோல்ட் அளவு நயம், ஏவின்னு சொல்றது வோல்ட் அளவு நயம். வோல்ட் அளவு நயத்தை எப்படி எழுதுவோம் நாம, வோல்ட் அளவு நயம் சமன் வி அவுட் வி. சரியா, அப்ப இது வந்துட்டு திறந்த தட நயம் இருந்தீங்கன்னு சொன்னா இது வந்துட்டு பின்னூட்டல் பண்ணப்பட்ட இது. இப்ப பின்னூட்டல் பண்ணாம ஒட்டிக்கிறேன்னு சொன்னா திறந்த தட நயமா இருக்கும். என்ன திறந்த தட நயம், பின்னூட்டல் பண்ண சொன்னா திறந்த தட நயம், திறந்த தடம் இருக்கு, திறந்த தடம்னு சொல்லுவோம். இதை ஓப்பன் லூப்னு சொல்லுவோம். இதை ஓப்பன் லூப், இதை சொல்லுவோம் க்ளோஸ் லூப். இவருக்கு சொல்லுவோம் க்ளோஸ் லூப், இவர் ஓப்பன் லூப்னு சொல்லுவோம். அப்ப இவரை பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்குரிய சாம்பாடு என்ன, வி அவுட் சமன் அதே தான் வி அவுட் சமன் ஏவி தர வி. அதே போல இவருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே சாம்பாடு தான், எல்லாத்துக்கும் வி அவுட் சமன் ஏவி தர வி. எல்லாத்துக்கும் அந்த ஏ தான் வித்தியாசம் இடத்துல. இங்க ஏ பாத்தீங்கன்னு சொன்னா ஏட பெருமானம் பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருப்பான்னு சொன்னா 15 தர 15 தொடக்கம் 16 வரைக்கும் நிற்பாரு. 15 தொடக்கம் 16 வரைக்கும் நிற்பாரு. இந்த ஏட பெருமானம் இங்க திறந்த தடத்துல ஏட பெருமானம் 15 இருந்து 16 வரைக்கும் நிற்பாரு. க்ளோஸ் லூப்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஏட பெருமானத்தை யாரு தீர்மானிக்கிற, நாம தான் தீர்மானிக்கிறோம். எப்படி தீர்மானிப்போம், அந்த தடைகளை மாற்றி அமைக்கிறது மூலமா நான் தீர்மானிப்போம். இங்க நாம தீர்மானிப்போம், அங்க அவரை தீர்மானிக்கிறது யாருக்கா இல்ல. சரியா, அப்ப பின்னூட்டல் பட்டப்பட்ட க்ளோஸ் லூப்ல என்ன செய்யலாம், நாம ஒப்பயமா கட்டுப்படுத்தல எம்மோட கட்டுப்பாட்டு கீழே வச்சிருக்கலாம். இவரு க்ளோஸ் லூப், இவரை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க நம்ம விரிமணமாகி கட்டுப்படுத்தலாம். ஆனா இவரு கட்டுப்பாடு இல்லாத யாரு, திறந்த தடனை உள்ள திறந்த தடன்னு சொல்றது ஓப்பன் லூப். சரியா பிள்ளைகள், இப்ப இதுகள் பார்த்துட்டீங்க. அடுத்தது இவங்கள முக்கியமான ஒரு ஆள்தான் நாம பார்க்க போறேன்னு சொன்னா யாருன்னு சொன்னா அழுத்த ஒப்பாளி. ஒப்பாளி கம்பரேட்டர்னு சொல்லுவோம். கம்பரேட்டர் சரி, இதுகள் முக்கியமா நோட் பண்ணி கொடுங்க. அடுத்தது பார்க்க போறோம் யாரு, அழுத்த ஒப்பாளி. அழுத்த ஒப்பாளி சரியா, இவரை சொல்லும் யாரு, வோல்டேஜ் கம்பேரேட்டர். வோல்டேஜ் கம்பேரேட்டர் சொல்லுவோம். சரியா,
இந்த அழுத்த ஒப்பாளியை நம்ம பார்க்கக்குள்ள அவர் வந்துட்டு நம்ம செய்யணும் ஓப்பன் சர்க்கிட், அதாவது திறந்த தடமா தான் யூஸ் பண்ணும். இவர் நம்ம அழுத்த ஒப்பாளியை பயன்படுத்துற டைம்ல, அழுத்த ஒப்பாளியை நம்ம எப்பயும் பயன்படுத்துற டைம்ல திறந்த தடம் உள்ளமா தான் பயன்படுத்துவோம். திறந்த தடம், சரியா? திறந்த தடம், அதாவது இங்க என்ன செய்யாது, ஃபீட்பேக் இருக்காது, சரியா? ஃபீட்பேக் இருக்காது, திறந்த தடமா தான் பயன்படுத்துவோம். அப்ப இவரை சொல்லுவோம் நம்ம விஇன். எவ்வளவு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வித்தியாசம், இங்க ஒரு புது ஆள் வரக்கூடாது. விஇன் கிட்ட ஓகே, விரெஃப், விரெஃப். அடுத்தது இவரோட வி அவுட். அப்ப இவங்களுக்கு இவரது தெரியாத ஆள் யாருன்னு சொன்னா விரெஃப் தான். தெரியாத ஆள் விரெஃப் தான். இந்த படத்தை குயிக்கா கீழே எடுத்து சரியா? இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இவர் அழுத்த ஒப்பாளியை நம்ம பயன்படுத்துற டைம்ல அது என்ன செய்யணும், அழுத்த ஒப்பாளியை பயன்படுத்தணும். அது திறந்த தடம். திறந்த தடம் சொன்னா என்ன, இங்க இருந்து இவரத்துல எந்த விதமான கனெக்ஷன், அவுட்புட்ல இருந்து எந்த விதமான கனெக்ஷன் இந்த இன்புட்டுக்கு இல்லை. இப்படி ஒரு கனெக்ஷனும் இல்லை, ஒரு கனெக்ஷனும் இல்லை. இப்படி ஒரு கனெக்ஷன் இருந்தாருன்னு சொன்னா அவரை யாரு வைத்தாரு, க்ளோஸ் லூப்பா வைத்தாரு, சரியா? இது இப்ப நாம இதை யூஸ் பண்ணக்குள்ள என்ன செய்யும், ஓப்பன் லூப்பை தான் பயன்படுத்தும். ஓகே, படத்தை நோட் பண்ணி வோல்டேஜ் கம்பேரேட்டர், அழுத்த ஒப்பாளி. இவரை நாம இங்க யூஸ் பண்ணக்குள்ள நோட் பண்ணி வச்சுக்கோங்க, திறந்த தட சுற்று, திறந்த தட சுற்றா தான் நம்ம விஷயம் பயன்படுத்தும். திறந்த தட சுற்று, அதாவது ஓப்பன் லூப் சர்க்கிட். சரியா? இப்ப இதுல வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி பாரு, இதுல என்ன நடக்குன்னு சொல்லி பாரு, சரியா? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இவடுத்த ரெஃபரன்ஸ் சொல்றது பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம தீர்மானிக்கிறது இப்போ எதுவா இருந்தாலும் அதுக்குரிய ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. இப்ப பொதுவா வந்துட்டு உங்களோட உயரத்தை சொன்னா, உயரத்தை எங்க இருந்து அளப்பீங்க, உங்களோட கால் என்ன, அதாவது உங்களோட அடி பாதம்ல இருந்து அளப்பீங்க. இப்ப பாதம் தான் இடத்துல ரெஃபரன்ஸ், பாதத்தை அடிப்படையா வச்சுதான் நீங்க என்ன செய்றீங்க, உங்களோட உயரத்தை அளக்குறீங்க, இல்லைங்களா? பாதத்தை அடிப்படையா வச்சுதான் உயரத்தை அளக்குறீங்க. இப்ப அதே போல இப்ப ஒரு தென்னை மரத்தை அளக்க போறீங்க, அவரது பக்கத்துல ஒரு மடுவும் இருக்காரு. தென்னை மரத்தை அளக்குறீங்க, மடுவும் இருக்காரு. தென்னை மரத்தை உயரம்னு சொல்றீங்க, தென்னை மரத்தை உயரம்னு சொல்றீங்க, மடுவை ஆழம்னு சொல்றீங்க. எடுத்தீங்கன்னு சொன்னா தென்னை மரத்தை உயரம்னு சொல்றீங்க, மடுவை என்ன செய்றீங்க, ஆழம்னு சொல்றீங்க. இவரை ஆழம்னு சொல்றீங்க, இவரை உயரம்னு சொல்றீங்க. அந்த வேர்ட்டுக்கு காரணமா இருக்கிறாள் தான் யாரு, இந்த நிலமட்டம். என்ன இடத்துல நிலமட்டம், அந்த நிலமட்டத்தை நாம இவடத்தை என்ன சொல்லுவோம், நம்ம நிலமட்டம். உதாரணம் சும்மா, அதாவது இந்த பூமி நிலமட்டம் நாம இவடத்தை சொல்லுவோம். என்ன இவடத்தை நாம அளக்கக்குள்ள அவர் தான் யார் சொல்லுவோம், ரெஃபரன்ஸ், சரியா? ரெஃபரன்ஸ் சொல்லுவோம். அதே போலதான் இங்க என்ன செய்யணும், நாம ஒரு ரெஃபரன்ஸா என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு வோல்டேஜை கொடுக்க போறோம். ஒரு ரெஃபரன்ஸா என்ன செய்வோம், ஒரு வோல்டேஜ் இடத்துல யாருக்கு நம்ம இடத்துல ஒரு வோல்டேஜை பிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 வோல்ட், ஒரு 5 வோல்ட் என்ன செய்வோம், ரெஃபரன்ஸா நம்ம கொடுத்து வச்சிருப்போம். ரெஃபரன்ஸா யாரு, ஒரு 5 வோல்ட் உங்களுக்கு விருப்பப்பட்டது. இப்ப அவரை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா இவரை மெஷர் பண்ண போறோம். பின்னு நம்ம என்ன செய்யறோம், பார்க்க போறோம். பின்னு 2 அப்ப எப்படி சொல்லி பார்க்க போறோம், இவரை வச்சுட்டு பிஇன் வந்துட்டு நான் கொடுக்குற விஇன், அதாவது இந்த கொடுக்குற விஇன் எந்த ரெஃபரன்ஸான அந்த 5 வோல்ட்டை விட பெரிய ஆளா சிறிய ஆளா, இந்த அதாவது இவர் என்ன செய்ய உயரமா தாழ்வா, உயர்வா தாழ்வான்னு சொல்லி பாக்குறோமா. இங்க என்ன செய்ய போகுது, இவர் வந்துட்டு இங்க உயர்வா அல்லது தாழ்வா, அதான் என்ன செய்வது, பெரிதா அல்லது சிறிதான்னு சொல்லி என்ன செய்வேன் நம்ம இங்க பார்க்க போறோம். அப்படி பாக்குறது தான் கிட்ட டிஃபைன் இது உருவாக்கிருக்காங்க. அதாவது நம்ம கொடுக்குற இந்த
VREF விட நம்ம கொடுக்குற வியின் வந்துட்டு பெரிய ஆளா சிறிய ஆளான்னு சொல்லி பாக்குறது தான் என்ன செய்வோம். இந்த அழுத்த ஒப்பாளி வோல்டேஜ் கம்பேரேட்டர் வந்துட்டு பாய்க்கும். வோல்டேஜ் கம்பேரேட்டர் பாய்க்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் பாருங்க, இப்ப இவருக்குரிய இவரை நீங்க ஒரு இலட்சியமான ஒரு வோல்டேஜ் கம்பேரேட்டர் சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இவருக்குரிய அவுட்புட் வந்துட்டு எப்படி இருப்பான்னு சொன்னா, அதாவது வி இன்னுக்கும் வி அவுட்டுக்குரிய கிராஃப் நீங்க சொன்ன வி இன்னுக்கும் வி அவுட்டுக்கும் அதாவது இங்க பாருங்க வி இன் அதே போல வி அவுட். வி இன்னுக்கு வி அவுட்டுக்குரிய கிராஃப் ஒரு வி இன் இவர் வி அவுட், இவர் வி இன், இவர் வி இன், இவர் வி அவுட். ஓகே, இவருக்குரிய கிராஃப் நீங்க சொன்னா இந்த ஃபார்மட்ல நிற்பாரு. இதை சொல்லுவோம், இந்த லெவல சொல்லுவோம் பிளஸ் வி சச்சுரேஷன். அதே போல இந்த லெவல சொல்லுவோம் மைனஸ் வி சச்சுரேஷன். இவர் வந்துட்டு பிளஸ் வி சச்சுரேஷன். சரியா, இந்த புள்ளியை சொல்லுவோம் இவர் தெரிகிற ஆளை சொல்லுவோம் வி ரெஃப். இந்த வி ரெஃப்னு சொல்லுவோம். சரியா, கிளியர். இப்ப பாருங்க, இப்போ குயிக்கா ஒரு ஆள் சொல்லுங்க. இதை வந்துட்டு நான் என்ன விரியலாக்கியா பயன்படுத்துறேன், அதாவது என்ன விரியலாக்கி கண்டிஷன்ல பயன்படுத்துறேன். நேர் மாற்று விரியலாக்கி கண்டிஷன்ல யூஸ் பண்றேன்னா நேர் மாற்ற விரியலாக்கி கண்டிஷன்ல யூஸ் பண்றேன்னு சொல்லி மெசேஜ்ல சொல்லுங்க. பாருங்க, கொண்ட அவதானிக்கணும். என்னன்னு சொன்னா பாருங்க, பிளஸ் மைனஸ் பிளஸ் பகுதிக்கு நீங்க இன்புட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னா அவரை சொல்லும் என்ன, நேர் மாற்றா விரியலாக்கி சொல்லுவோம். சரி, அந்த கண்டிஷன்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, சரி. இப்ப பாருங்க, இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல கொஞ்சம் தீர்மானிக்கிறது கொஞ்சம் பெரியாங்க. எப்படின்னு சொன்னா ஓகே, விஇன் பொதுவா நம்மளுக்கு தெரியும் விஇன். இந்த விஇன் நாம கண்டுபிடிக்கிறது, அதாவது மொத்தமா இவருக்கு வழங்கப்படுற விஇன், மொத்தமாக இவருக்கு கிடைக்கிற விஇன். சரியா, விஇன் சொல்லுவோம். இவர் வந்துட்டு இந்த விஇன். ஓகே, இவரை நான் பொதுவான உதாரணத்துக்கு ஒரு விஎக்ஸ்ன்னு சொல்லி போறேன்னு விஎக்ஸ்ன்னு சொல்லி போறேன், விஎக்ஸ். ஆகவே விஇன் இவரு கொடுக்கிறது தான் நம்மளுக்கு விஇன் ஆக போகிறாரு. இவரு கொடுக்கிறது தான் நம்மளுக்கு விஇன் ஆக போகிறார். இவருக்கு குறுக்கி, அதாவது இந்த விஇன் நாம் எப்படி பார்க்கலாம், விஇன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இவருக்கு குறுக்கி இருக்கிறதான் விஇன் சொல்லி. இந்த விஇன் நம்ம மெஷர் பண்றோம்னு சொன்னா எப்படி பார்ப்போம், வி பிளஸ் மைனஸ் வி மைனஸ் என்ன, வி பிளஸ் மைனஸ் வி தான், வி மைனஸ் தான் நம்மளுக்கு யாரு வி. இந்த சந்தர்ப்பத்துல விஇன் பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி கேட்கிறாரு, வி பிளஸ் மைனஸ் இந்த கிடைக்கிற இடத்துல வி பிளஸ், இந்த கிடைக்கிறது வி மைனஸ் என்ன. இப்ப இந்த மீ மைனஸ் நாம யார போறோம், வி ஆர். சரி, ஆகவே இவங்களுக்கு இப்ப இவங்களுக்குரிய விஇனுக்குரிய எப்படி போகுது, வி பிளஸ் மைனஸ் வி ஆர். விஇன் வந்துட்டு எப்படி வரப்போறாரு, வி பிளஸ் மைனஸ் வி ஆர். சரியா, வி பிளஸ் சொன்னா யாரு, இவடத்தை கொடுக்குற அழுத்தம். ஆகவே இங்க வி பிளஸ் யார கொடுக்கணும்,
v plus யாரு vx 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 மைனஸ் vrf சொல்லி வருவாரு. உங்களுக்கு சாம்பாடு எப்படி v in சமன் vx மைனஸ் vref சொல்லி வருவாரு. இப்போ இந்த டைம்ல பாருங்க பிள்ளைகள், இப்ப பாருங்க v in இப்ப vx பெருமானத்தை நான் வந்துட்டு ஒரு ஒரு 2-3 பெருமானம் எடுக்கேன். அதாவது v இந்த பெருமானத்தை நான் vx பெருமானத்தை முதலாவது டைம்ல நான் எப்படி எடுக்கணும்னு சொன்னா 6 வோல்டேஜ் எடுக்கணும், 6 வோல்டேஜ் சொல்லி எடுக்கணும். அதே போல ரெண்டாவது டைம்ல 3 வோல்டேஜ் சொல்லி எடுக்கணும். முதலாவது டைம்ல 6 வோல்டேஜ், ரெண்டாவது டைம்ல 3 வோல்டேஜ், 2 பெருமானங்கள் எடுக்கு. இந்த 2 பெருமானத்துக்குரிய ரிசல்ட் என்னன்னு சொல்லி வர சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் 6 வோல்டேஜ் கொடுக்குற டைம்ல இவருக்கு யாரை கொடுக்க 6 வோல்டேஜ் கொடுக்குறேன். 6 வோல்டேஜ் முதலாவது டைம்ல கொடுக்கணும் யாரு 6 வோல்டேஜ். நம்மளுக்கு vref யாரு 5 வோல்டேஜ் இருக்காரு. இப்போ v in சமன் எப்படி வர v in சமன் 6 வோல்டேஜ், vx வந்துட்டு எவ்வளவு 6 வோல்டேஜ் மைனஸ் 5 வோல்டேஜ், v in சமன் 6 வோல்டேஜ் மைனஸ் 5 வோல்டேஜ். ஆகவே உங்களுக்கு v அவுட் வந்து எப்படி வருவாரு v அவுட் இல்ல v in வந்து எவ்வளவு வருவாரு v in 1 வோல்டேஜ் பிளஸ் 1 வோல்டேஜ் வருவாரு, பிளஸ் 1 வோல்டேஜ் வருவாரு. இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சது என்ன, உங்களுக்கு தெரிஞ்சது என்ன v அவுட்டுக்குரிய சமன்பாடு எப்படி v அவுட் சமன் எப்படி a தர v தான் உங்களுக்கு தெரிஞ்ச சமன்பாடு. இப்போ இது திறந்த தடைநாயங்கிறதால திறந்த தடைநாயங்கிறதால v அவுட் படிச்சலாம். நாம v அவுட் சமன் எப்படி வருவாரு 10 தொடக்கம் 16. இப்ப நான் என்ன செய்யறேன் உதாரணத்துக்கு ஒரு 15 எடுங்க, 15 தர v in 15 தர v in. இப்ப பாருங்க 15 தர v in சொன்னா இப்ப பிளஸ் கொடுக்கணும், பிளஸ் இப்ப v in பெருமானம் பிளஸ் 1 வோல்டேஜ், v in க்கு பெருமானம் நான் பிளஸ் 1 போட்டேன்னு சொன்னா என்ன செய்வாரு பிளஸ் 1 தர 15. அதாவது என்ன அர்த்தம், இவர் நம்ம ஓபன் லூப்ல தெரியுமே பிள்ளைகள், இப்ப நம்ம பிளஸ்ல கொடுத்தோம்னு சொன்னா பிளஸ் வோல்டேஜ் சொன்னா அவர் பிளஸ் பகுதியில சச்சுரேஷன் ஆயிடுவார். ஆகவே இப்படி கொடுக்கறதால இந்த ஓபன் லூப்ல என்ன நடக்கும் பாருங்க, ஓபன் லூப்ல எப்படி நடக்கும் v அவுட் சமன் v அவுட் என்ன செய்வாரு v அவுட் வந்து எப்படி v சச்சுரேஷனா போயிடுவாரு, v சச்சுரேஷனா போயிடுவாரு, பிளஸ் v சச்சுரேஷனா போயிடுவாரு. பிளஸ் வோல்டேஜ் போனீங்கன்னு சொன்னா பிளஸ் v சச்சுரேஷனா போயிடுவாரு. இப்ப பாருங்க என்ன செய்ய போகுது, நம்ம இந்த vref விட இந்த vref 5 வோல்டேஜை விட நான் கொடுக்கிற வோல்டேஜ் வந்துட்டு 6 வோல்டேஜ் பெரியார். vref விட நான் கொடுக்கிற வோல்டேஜ் வந்துட்டு 6 வோல்டேஜ் பெரியார். அப்ப இவரத்துல vref வந்துட்டு 5 வோல்டேஜ் சொன்னா இந்த 5 வோல்டேஜ் தாண்ட டைம்ல இந்த 5 வோல்டேஜ் இவரத்துல 6 வோல்டேஜ் அப்படி வருவார். இந்த 5 வோல்டேஜ் தாண்ட டைம்ல அதாவது அதிகரிக்கிற பட்சத்துல என்ன நடக்குது, எனக்கு v அவுட் வந்துட்டு v அவுட் ஆளை பார்த்து சொன்னா என்ன பிளஸ் சச்சுரேஷன் இந்த லெவலுக்கு போயிடுறாரு. அதே போல 3 கொடுத்து பாருங்க, 3 கொடுத்தீங்கன்னு சொன்னா v in சமன் 3/5. ஆகவே உங்களுக்கு v அவுட் v in வந்துட்டு எவ்வளவு வருவாரு பாத்தீங்கன்னு சொன்னா மைனஸ் 2 வோல்டேஜ் வருவாரு, மைனஸ் 2 வோல்டேஜ் வருவாரு. மைனஸ் 2 சொன்ன என்ன அர்த்தம், இந்த 5 வோல்டேஜை பார்க்க குறைவா. அப்ப என்ன செய்ய போதும் இங்க ஏரியாவில் பாத்தீங்கன்னு சொன்னா மறைப்பகுதியில் என்ன செய்ய வரேன் மைனஸ் v சச்சுரேஷன். அதாவது இந்த vref 5 வோல்டேஜ் அந்த 5 vref சொல்ற 5 வோல்டேஜை விட நான் கொடுக்கிற வோல்ட் அளவு வந்துட்டு சிறிதாக இருந்தாருன்னு சொன்னா எனக்கு என்ன நடக்கும் இல்லையே, எனக்கு என்ன நடக்கும், எனக்கு அந்த அவுட்புட் வந்துட்டு v சச்சுரேஷன் லெவலுக்கு போயிடுவாரு. சரியா, அப்ப 2 கண்டிஷன் எடுத்திருக்கேன். சரியா, 2 கண்டிஷன். அதாவது எப்படி v இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சந்தர்ப்பம் எப்ப ஏற்படும், v in விட சாரி vref விட v in வந்துட்டு என்ன செய்யப்பாரு பெரிதாக இருக்கிற சந்தர்ப்பம். இப்ப இந்த சந்தர்ப்பம் v in விட vref
VRF விட VRF தான் நம்மளுக்கு அடிப்படை VRF விட V in வந்துட்டு சிறிதாக இருக்கிற டைம். சரியா, இந்த டைம் வந்து எப்படி ஏற்படுது? VRF விட V in சிறிதாக இருக்கிற டைம்ல இந்த நம்முடைய போது VRF விட V in பெரிதாக இருக்கிற டைம். சரியா, இதை மார்க் பண்ணி எடுங்க. இது வந்துட்டு யாருக்கு வருது? இலட்சியமான என்ன செய்ய ஒரு ஒப்பாளி, இலட்சியமான ஒரு ஒப்பாளி இப்படி வரப்போகுது. VRF ஈக்குவல் வர டைம்ல செய்யும்போது இந்த லெவலில் வருது. VRF ஈக்குவல் சொன்னா அடுத்து 0. VRF வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, நீங்க ஈக்குவல் சொன்னா அடுத்து என்னன்னு சொல்லி கேட்டீங்க 0. VRF அந்த உதாரணத்துக்கு ஒரு 5 வோல்டேஜ் 5 வோல்டேஜ் வச்சுன்னு சொன்னா 5 சார் 5 செய்ய வருதுல எப்படி ஆகுது உங்களுக்கு? Vin வந்துட்டு எவ்வளவு வராது? 0 வோல்டேஜ் வராது. Vin 0 வோல்டேஜ் வராது. இப்ப Vin வந்துட்டு 0 ஆகிற டைம்ல Vin வந்துட்டு 0 ஆயிதான்னு சொன்னா V அவுட்ட பார்க்கலாம். இங்க V அவுட் சமன் 10 தர 0. அப்ப V அவுட் வந்து எப்படி செய்வாரு? இந்த 0 லைன் பாரு, இந்த ரேஞ்சில இப்ப நம்ம இப்ப ஆகவே நீங்க பார்க்கலாம் பாருங்க. அப்ப 0 Vin இந்த இடத்துல இருக்கிற Vin பெருமானம் 0 இருக்கிற டைம்ல V சச்சுரேட் இடத்துல எவ்வளவு இருக்காரு? 0 தான் இருப்பாரு. V சச்சுரேட் அதாவது V அவுட் வந்து எவ்வளவு இருப்பாரு? 0 தான் இருப்பாரு. ஏன் Vin வந்துட்டு 0 சொன்னா V அவுட் வந்துட்டு 0 தான். இது உங்களுக்கு தெரிஞ்சது தானே? ஓகே, மீட்டிங் என்ன சேம் லிங்க்ல ஜாயின் ஆகுங்க. சரியா, இது வந்துட்டு என்ன செய்ய போது இலட்சியமான சந்தர்ப்பத்துல இது வந்துட்டு ஒரு இலட்சியமான, அப்ப இதை நீங்க எழுதி கொள்ளுங்க, இந்த கிராஃபுக்கு மேல எழுதி கொள்ளுங்க. இலட்சியமான ஒப்பாளி, இலட்சியமான ஒப்பாளின்னு சொல்லி இந்த கிராஃபுகளை கீழ்கொள்ளுங்க. அடுத்து நாம பார்க்க போறது இலட்சியமற்றது. இது வந்துட்டு இலட்சியமற்றதா இருந்தீங்கன்னு சொன்னா, இலட்சியமானன்னு சொன்னா தெரியுமே இல்லை, இலட்சியமானதுங்கிறது ஒரு கற்பனை. இலட்சியமானதுங்கிறது ஒரு கற்பனை. ஒரு அவர் எதுக்காக உருவாக்கப்பட்டு எதுக்காக வடிவமைக்கப்பட்டாரோ அதை அடிப்படையாக கொண்டிருக்கிறார் தான் சரி இலட்சியமானன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா சூழல்ல, அதாவது இந்த உலகத்துல ஒன்றுமே இலட்சியமானது இல்லை. மனிதனை கூட எடுத்தா கூட மனிதனும் இலட்சியமானவன் இல்லை. ஆகவே என்ன செய்ய போது நம்ம இப்ப பார்க்க போறோம், ஒப்பாளி பார்க்க போறோம். என்ன செய்வோம்? இலட்சியமற்றதாக இருக்குன்னு சொன்னா அதுக்குரிய கிராஃப் வந்து எப்படி வரும்னு சொல்லி பார்ப்போம். இலட்சியமற்றதான் ரியல் வேர்ல்ட்ல, அதாவது இந்த நம்முடைய உலகத்துல இருக்கிற ஒப்பாளிகள், அதுல உண்மையான கிராஃப்கள் பார்ப்போம். இதை கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, இப்போ இது வந்துட்டு என்ன செய்யும்போது, ஓகே இவர் வந்துட்டு யாரு? இவர் இருப்பீங்க. இவர் யார் வந்துட்டு இலட்சியமான ஒரு ஒப்பாளி. இப்ப நாம பார்க்க போறோம் என்ன இலட்சியமற்ற ஒப்பாளியா இருக்குன்னு சொன்னா, இலட்சியமற்ற ஒப்பாளி, இலட்சியமற்றது. இலட்சியமற்ற ஒப்பாளின்னு சொன்னா ஓகே, இதுல வீரர் இருப்பாரு, வீரர் வீரர் இவரை சொல்லுவோம் வி என்னன்னு, இந்த அச்சை சொல்லுவோம் வி என்ன, வி இந்த அச்சை சொல்லுவோம் வி அவுட்.
சொல்லும் அப்ப இவடத்துல ஒரு 2 பாயிண்ட் இருப்பாங்க. இவடத்துல ஒரு பிளஸ் பி சச்சுரேஷன் இருப்பார். அவர் அதே போல இவடத்துல மைனஸ் பி சச்சுரேஷன் இருப்பார். மைனஸ் பி சச்சுரேஷன் இருப்பார். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா கிராஃப் இருப்பார். இந்த லெவல்ல இருப்பார். இந்த லெவல்ல இருப்பார். சரி, ஓகே. சொல்லுவேன்னா பிளஸ் பி சச்சுரேஷன், இது வந்துட்டு மைனஸ் பி சச்சுரேஷன் இருப்பார். இப்ப இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இவடத்தை ஏன்னு சொன்னா ஒரு இலட்சியமான ஒரு ஆளுக்கு தடைகள் எதுவும் இருக்காது. அதாவது அவர் பாத்தீங்கன்னு சொன்னா இலட்சியமான ஒரு ஆள் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் நோக்கம் அதுவா தான் இருக்கு. உதாரணத்துக்கு அவர் எண்ணத்துக்காக உருவாக்கப்பட்ட அதோட நோக்கம் அது தனிப்பது. ஆனா உண்மையான அதாவது இந்த உலகத்துல அந்த இலட்சியமான ஒரு ஆளு இலட்சியமற்றது ஆக்குறது காரணங்கள் செய்வது புறக்காரணிகள் செய்யணும். அவரை இலட்சியமற்ற ஆக்கு. இப்ப இந்த இவ்விடத்துல பாருங்கன்னு சொன்னா இவ்விடத்துல வரணும். அப்ப இவ்விடத்துல வார வரைக்கும் என்ன செய்வது, இன்னைக்கு இலட்சியமற்றதாக மாற்றி பாருங்க என்ன செய்வது, இதுவரைக்கும் என்ன செய்வது மாற்றம் நடந்துருக்கு. அப்ப இதுவரைக்கும் என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு மாற்றம் நடந்தீங்கன்னு சொன்னா என்ன செய்ய போது இலட்சியமற்றதாக மாறி. அப்ப இவரெல்லாம் வாரக்குள்ள என்ன செய்ய இடத்துல எரர், இவரத்துல வார என்ன செய்வது எரர். இங்க எல்லாம் வந்ததெல்லாம் எரர். அப்ப எரர் வந்துட்டு இருக்கிறதான என்ன செய்ய போது உண்மையிலே பாத்தீங்கன்னு சொன்னா பிழைகள் இருக்கிறவன் தான் என்ன செய்ய உண்மையான மனிதன் சொல்லலாம். இலட்சியமான மனிதன் என்ன செய்ய போது அவனுக்கு ஒரு தப்பு செய்ய மாட்டான். ஆனா என்ன செய்ய போது உண்மையான மனிதன் சொன்னா பிழைகள் செய்வான். அந்த பிழைகளை என்ன செய்யணும், நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இது வந்துட்டு இலட்சியமற்ற ஒப்பாளி. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இப்போ இதை பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம். இதுல நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்கள்ல என்ன செய்யணும்னு சொன்னா பாஸ் பேப்பர், ஆபரேஷன் ஆம்பிளிஃபயர் அறிக்கலாம். அதே போல டிரான்சிஸ்டர் ஆகிக்கலாம். டிரான்சிஸ்டர்லையும் கேள்வி நம்ம டயோட்ல கேள்வி செய்திருக்கோம். டயோட்ல கேள்வி செஞ்சிருக்கோம். இடையில ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த வீடியோஸ்களை நான் எனேபிள் பண்ணி இருந்தேன். ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, நீங்க அப்போ ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல கரண்டா இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுகளும் என்ன செய்யறீங்க, நீங்க எல்லாரும் ஒரே லெவல்ல இருப்பீங்க. சரியா? இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போற வந்துட்டு அடுத்த கிளாஸ்கள், அப்கமிங் கிளாஸ்கள்ல நம்ம பார்க்க போற என்ன செய்ய போகுது, இதுக்குரிய பாஸ் பேப்பர், அதாவது டிரான்சிஸ்டர் வைக்கலாம். அதே போல யாரு ஆபரேஷன் ஆம்பிளிஃபயர் வைக்கலாம். அதுல வந்து நம்ம விஷயம் கேள்வியில வைப்போம். இந்த டிரான்சிஸ்டர்லையும் நாம பார்த்த டிரான்சிஸ்டர் என்ன, பிஜேடி டிரான்சிஸ்டர், பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். சரியா? பைபோலார் அதாவது சந்திப்புள்ள டிரான்சிஸ்டர் பார்த்திருக்கோம். அடுத்து நாம என்ன செய்ய போது ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் என்ன சாரி நாம பார்த்துட்டு பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் பார்த்திருக்கோம். அடுத்து நாம பார்க்க போற யாரு, எஃப்இடி பார்க்க போறோம். எஃப்இடின்னு சொன்னது நம்ம என்ன செய்யும், எஃப்இடி ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். எஃப்இடின்னு சொல்றது ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், அதாவது புல விளைவு டிரான்சிஸ்டர். புல விளைவு டிரான்சிஸ்டர். இவரை வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம இவருக்குரிய பாஸ் பேப்பர் முடிச்சுட்டு நாம என்ன செய்வோம், புல விளைவு டிரான்சிஸ்டர் பார்ப்போம். அப்ப புல விளைவு டிரான்சிஸ்டர் முடிய உங்களுக்கு இருக்கிற யாரு, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸுக்கு எப்படியும் ஒரு 3 கிளாஸ்கள் அந்த டைம்ல நம்ம முடிக்கலாம். சரியா? ஏன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல பெருசா பேசுறது ஒன்றும் இல்லை, சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம அதுகளை என்ன செய்யும் பார்த்துட்டு நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸ் முடியுது. அதுக்கு பிறகு எலக்ட்ரானிக்ஸ் முடிய நாம என்ன செய்வோம், எலக்ட்ரிக்கல் ரிவிஷன் கொண்டு போவோம். அப்ப எலக்ட்ரிக்கல் ரிவிஷன் வந்துட்டு நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க, 21 கேட்டு இருந்தீங்க. ஓகே, பயாசிங் பாஸ் பேப்பர் செஞ்சாரு சார். ஓகே, அஞ்சலன் பயாசிங் சொன்ன இந்த பயாசிங்